வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் பேசப்போகும் முக்கியமான விஷயம் பிடிவாத குணம். மனிதர்களில் பல நல்ல குணங்கள் இருக்கின்றன. அதே சமயம் சில குணங்கள் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடும். அந்த வகையில் மிகவும் முக்கியமான குணங்களில் ஒன்றுதான் பிடிவாதம். பிடிவாதம் என்றால் என்ன? ஒருவர் தன் எண்ணம் சரி என்றே நினைத்து மற்றவர்களின் கருத்தை கேட்காமல் தன் முடிவை மட்டும் பிடித்து நிற்பதுதான் பிடிவாதம். சில நேரங்களில் பிடிவாதம் நல்ல பலன்களையும் தரலாம். உதாரணமாக, ஒரு நல்ல இலக்கை அடைய முயற்சிக்கும் போது நாம் உறுதியுடன் இருப்பது நல்லது. அதை உறுதி என்று கூறலாம். ஆனால் மற்றவர்களின் கருத்தை கேட்காமல், சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் ஒரே கருத்தில் பிடித்து நிற்பதுதான் தவறான பிடிவாதம். முதலில் பிடிவாதம் மனித உறவுகளை எப்படி பாதிக்கிறது என்பதை பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு பிடிவாதம் அதிகமாக இருந்தால் அந்த வீட்டில் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படும். ஏனென்றால் அவர் மற்றவர்களின் உணர்ச்சிகளையும் கருத்துகளையும் மதிக்காமல் போகலாம். இதனால் கணவன் மனைவி இடையே சண்டைகள், பெற்றோர் குழந்தைகள் இடையே புரிதல் குறைவு போன்றவை ஏற்படலாம். அதேபோல் நண்பர்களிடையிலும் பிடிவாதம் பிரச்சனைகளை உருவாக்கும். நாம் எப்போதும் நம்முடைய கருத்து மட்டுமே சரி என்று நினைத்தால் நண்பர்கள் நம்மிடமிருந்து தூரமாக போகலாம். நல்ல உறவுகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். இரண்டாவது, பிடிவாதம் நம்முடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களின் ஆலோசனைகளையும் அனுபவங்களையும் ஏற்க வேண்டும். ஆனால் பிடிவாதம் அதிகமாக இருந்தால் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் உருவாகலாம். அந்த எண்ணம் நம்மை புதிய அறிவிலிருந்து தள்ளி வைக்கும். இதனால் நம்முடைய திறமைகள் முழுமையாக வளர வாய்ப்பு குறையும். மூன்றாவது, பிடிவாதம் பல தவறான முடிவுகளுக்கு காரணமாகும். சில நேரங்களில் நாம் எடுக்கும் முடிவுகள் தவறாக இருக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது எச்சரித்தால் அதை கவனமாக கேட்பது மிகவும் முக்கியம். ஆனால் பிடிவாதம் உள்ளவர்கள் தங்களுடைய முடிவை மாற்ற தயங்குவார்கள். இதன் விளைவாக பெரிய இழப்புகள் கூட ஏற்படலாம். சில சமயங்களில் பொருளாதார இழப்பு, வேலைவாய்ப்பு இழப்பு போன்ற பிரச்சனைகள் தோன்றலாம். நான்காவது, பிடிவாதம் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கிறது. ஒருவர் எப்போதும் தன் கருத்தை நிரூபிக்க முயன்றால் மனதில் அமைதி இருக்காது. சிறிய விஷயங்களுக்கே அதிக கோபம், சினம் போன்ற உணர்ச்சிகள் உருவாகலாம். இதனால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி: பிடிவாதத்தை எப்படி கட்டுப்படுத்தலாம்? முதலில் மற்றவர்களின் கருத்தை கவனமாக கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அனுபவமும் பார்வையும் இருக்கும். அதை மதிக்கும்போது நம்முடைய எண்ணங்களும் விரிவடையும். இரண்டாவது, நாம் தவறு செய்திருக்கலாம் என்பதை ஏற்க தயாராக இருக்க வேண்டும். தவறை ஒப்புக்கொள்வது பலவீனமல்ல, அது ஒரு பெரிய மனிதரின் குணம். மூன்றாவது, கோபமாக இருக்கும்போது உடனே முடிவெடுக்காமல் சிறிது நேரம் அமைதியாக யோசிக்க வேண்டும். அமைதியான மனநிலையில் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் சரியானதாக இருக்கும். நான்காவது, வாழ்க்கையில் நெகிழ்வான அணுகுமுறையை வளர்த்து கொள்ள வேண்டும். சூழ்நிலை மாறும்போது நம்முடைய எண்ணங்களையும் மாற்றத் தெரிந்தால் வாழ்க்கை எளிதாக இருக்கும். நண்பர்களே, பிடிவாதம் சில நேரங்களில் நமக்கு வலிமையாக தோன்றலாம். ஆனால் அது அளவுக்கு அதிகமாக இருந்தால் நம்முடைய உறவுகளையும் வளர்ச்சியையும் பாதிக்கக்கூடும். அதனால் உறுதியும் புரிதலும் பொறுமையும் சேர்ந்து இருக்கும்போதுதான் ஒரு மனிதன் உண்மையான வெற்றியை அடைவான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும், மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.